இல்லை, எங்கே போனாலும் யாரையும் நான் மோட்டிவேட் தான் பண்ணுவேன். அது ஒரு பெரிய ஊழியம். இது எத்தனையோ பேர் இப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அன்றைக்கி சொன்ன வார்த்தை. ஒரு முறை ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை கொடுத்தார், நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். தான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அதை சொல்லி அவருக்காக ஜெபிச்சுட்டு செய்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு சில மாதங்கள் கழித்தது அவர் என்னை தேடி வீட்டுக்கு வந்தார். வரும்போது, பிரதர், அன்றைக்கி நீங்கள் சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சிங்க, நான் என்னை பற்றி உங்கள்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்கல. ஆனால் நீங்கள் வந்திருக்கும் போது அன்றைக்கி எனக்கு 3 கோடி ரூபாய் கடன் இருந்தது. அப்படி பார்க்குறீங்க, நான் 3 லட்சத்தில் முக்காடிக்கிட்டே தான் தள்ளாடிக்கிட்டு வர்றேன்னே, 3 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் பல வேளை நினச்சிருந்தோம். நல்லா டிப்டாப்பாக வர்ற ஆட்களுக்கு அவங்களுக்கு என்னையா அப்படின்னு நினைக்கிறோம். பின்னால் பார்த்தா அவங்க நிலைமை பரிதாபமாக இருக்கும். அதனால் கர்த்தர் நம்மளை எந்த லெவலில் வச்சுருக்கிறாரோ அதில் திருப்தியாய் வாழவும் நாம் படித்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த சகோதரர் சொன்னார், 3 கோடி ரூபாய் கடந்தது. நான் ரொம்ப சோர்ந்து போய் சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற எண்ணத்துக்கு அளவுக்கு நான் போயிட்டேன். அன்றைக்கு கர்த்தர் உங்கள் மூலம் பேசினார். எனக்கு நம்பிக்கை வந்தது, நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் வார்த்தையின்படி இப்போ எனக்கு 3 கோடி ரூபாய் கடந்து விடுதலை கொடுத்து என்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார் பரன்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சின்ன சின்ன கடன் பிரச்சனையில் இருந்து கொண்டு ஐயோ தூக்கமே வரமாட்டேங்க பிரதர், சாப்பிடவே முடியல பிரதர், அப்போ தான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல, பாரு 3 கோடிக்காரனையே மாற்றினவனே உனக்கு 3 லட்சம் கடனை மாற்ற மாட்டேனா? அல்லேலூயா சொல்லுங்கள். மாற்றுவார். அதுக்காக மாற்றினோடனே அடுத்த ஒரு 5 லட்சம் பேர் கடன் வாங்கிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஒன்றில் விடுதலையாக்கக்குள்ளே அடுத்துல போய் ஒரு கண்ணியில் மாற்றிடக்கூடாது. ஆகவே கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்குவார். நீங்களும் எல்லாரையும் என்ன செய்யுங்க, என்கரேஜ் பண்ணி விடுங்க. அது ஒரு நல்ல கிருபை, அது ஒரு பெரிய ஊழியம். வெளியே தெரியாமல் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போதே 2 வார்த்தை ஆறுதலாக பேசுனீங்கன்னா, இது போதும் பிரதர், நான் எழும்பிடுவேன் பிரதர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ டைம் 7:50 ஒரு 8:30 முடிக்கலாம் போல் முதல்ல செய்தி. ஆனால் சகோதரி எப்போவுமே என் கையில் கொடுத்தா, பிரதர் உங்கள் டைம் தான், டேக் யுவர் ஓன் டைம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் அவங்க சொன்னால் கூட நீங்கள் டேக் யுவர் ஓன் டைம், ஐ கோ டு மை டைம் அப்படின்னு நீங்கள் பேரக்கூடாது. அதனால் முன்னால் இருக்கிற ஆளுடைய நிலைமை அறிஞ்சு தான் நான் பேசுவேன். தெரிஞ்சிடும் எனக்கு. எல்லோ சிக்னல் விழுந்துட்டு அடுத்து ரெட்டு விடுறக்குள்ளே ஆமாம் கடையை மூடிடணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் கர்த்தர் இந்த நாள் நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த குடும்பத்திற்காக வந்திருக்கிற எல்லா இசைக்கருள் வாசிக்கிறவர்கள், கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேச போகிறார்.